ஹலோ விவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம செஸ்வான் தோசை தான் பார்க்க போகிறோம். செஸ்வான் சாஸ் போட்டு நம்ம இந்த ஸ்பைசியான தோசை செய்வோம்ல, அந்த தோசை தான் பார்க்க போகிறோம். தவா நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவை ஊற்றி எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த சாஸை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை, இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் குட்டீஸ்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கீ ஆட் பண்ணி கொடுங்க. நான் இது பெரியவங்களுக்கு தான் செய்கிறேன், அதனால ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா சைடும் படுற மாதிரி. பாருங்கள், இதில் பூண்டு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது. பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செஸ்வான் கார தோசை ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மடித்து ஒரு பிளேட்டில் போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.